Mr. Roshan, Senior Additional Secretary to the President, also Secretary of the President Fund. யாழ் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் திருவாளர் பிரதீபன் அவர்களே, இன்சுடன்ட் அந்த தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை ஒழிக்கும் என மருத்துவ மற்றும் விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மிஸ்ஸஸ் கொலம்பகை, Senior Assistant Secretary from President Secretariat, Mr. Pereira, Senior Assistant Secretary from President Secretariat. அதே போல அந்த வேலை திட்டம் நிச்சயமாக எங்களுடைய இருக்கின்ற அனைத்து கௌரவ உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் எல்லோரையும் இந்த நிகழ்வுக்கு பணிவன்போடு வரவேற்று இந்த வேலை திட்டம் நிச்சயமாக எதிர்காலத்திலே எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற කියන්න සතුටුයි ප්‍රාදේශීය ලේකම්වරුන්ගේ ඒ කාර්යාලවල වැඩ කරන නිලධාරීන්ගේ තියෙන උනන්දුව සහ කැපවීම නිසා ඒ වැඩසටහන අද වෙනකොට ඉතාම සාර්ථක වෙලා තියෙනවා. ஜனாதிபதி பிரதேச செயலாளர்கள் மற்றும் அந்த ஊழியர்களின் அர்ப்பணிப்பும் அவர்களுடைய விடாமுயற்சியும் இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்து செல்வதற்கு உதவியாக இருக்கின்றது. වෛද්‍යාධාර අයදුම් පත්‍ර වලින් 90% දැන් ලැබෙන්නේ ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාල වලින්. இந்த வைத்திய உதவி விண்ணப்பங்களில் கிட்டத்தட்ட 99% விண்ணப்பங்கள் தற்போது பிரதேச செயலகங்களூடாக கிடைக்கின்றது. වෛද්‍යාධාර දීම පමණක් නෙමෙයි ජනාධිපති අරමුදලෙන් සිද්ධ වෙන්නේ. வைத்திய உதவிகள் மட்டும்தான் வழங்குவது இந்த ஜனாதிபதி நிதியத்தால் செய்யப்படுவது இல்லை. දිනදුකමට ලක් වූ ජනතාවට උදව් කිරීම, வறுமைக்கு ஆளாகிய மக்களுக்கு உதவி செய்தல், අධ්‍යාපනයට උදව් කිරීම, கல்விக்கு உதவி செய்தல், ස්වයං රැකියා කටයුතු වෙනුවෙන් උදව් කිරීම, தொழிலுக்கு உதவி செய்தல், අනතුරු ආබාධවලට ලක්වන ජනතාවට උදව් කිරීම, விபத்துகளுக்கு பாதிப்புகளுக்கு ஆளாகின்ற மக்களுக்கு உதவி புரிதல் සහ දුප්පත්කම හේතු කොටගෙනම අහිමි වන දේවල් වළක්වන්න ජනාධිපති අරමුදල විවිධ ක්‍රමවලට උදව් කරනවා. வறுமையினாலே இழக்கப்படுகின்றவற்றை அதை பெற்றுக் கொள்வதற்கும் இந்த ஜனாதிபதி நிதியத்தை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். ඒ අනිකුත් සේවා වෛද්‍යාධාර නොවන අනිකුත් සේවාත් අද සිට ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාල හරහා අයිදුම් කරන්න පුළුවන්. வைத்திய சேவையை தவிர்த்து மற்ற சேவைகளையும் இன்றிலிருந்து பிரதேச செயலகம் ஊடாக விண்ணப்பிக்க முடியும். තව මොහොතකින් ඔබ සැම සියලු දෙනා අපි සියලු දෙනා සාක්ෂිකරුවෝ වෙනවා ඒ නව වැඩසටහන දියත් කිරි. அந்த புதிய வேலை திட்டத்தை நாங்கள் வெள்ளட்டம் விடுவதற்கு நீங்கள் மற்றும் நாங்கள் இருவருமே சாட்சியாக இன்னும் ஒரு சில நொடிகளில் இருக்க போகின்றோம். ඔබ සියලු දෙනාට අපි සමග එකතු වෙලා මේ වැඩසටහන සාර්ථක කරගන්න ලොකු වැඩක් කරන්න තියෙනවා. இந்த நிகழ்ச்சி திட்டத்தை வெற்றிகரமாக்குவதற்கு நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு வேலை திட்டத்தை செய்ய வேண்டி உள்ளது. ඔබ තමයි දන්නේ ජනාධිපති අරමුදලේ සේවා අවශ්‍යම ජනතාව ගැන. உங்களுக்கு தான் தெரியும் ஜனாதிபதி நிதியத்தில் உண்மையிலேயே இந்த சேவையை தேவைப்படுகின்ற மக்களை. මේ අලුත් වැඩසටහන ගැන අපි ඔබව පුහුණු කරනවා. இந்த புதிய வேலை திட்டத்தை நாங்கள் உங்களுக்கு பயிற்றுவிப்போம். ඔබේ දැනුම වැඩි කරනවා. உங்கள் அறிவினை மேம்படுத்துவதற்கு. කරුණා කරලා ඒ ජනතාව ඔබ ළඟට ආවම ඔවුන්ගේ අයිදුම් පත්‍ර බාරගෙන අපිට යොමු කරන්න. தயவு செய்து அப்படி பாதிக்கப்பட்ட மக்கள் உங்களிடம் வரும்போது அந்த விண்ணப்ப படிவங்களை நீங்கள் ஏற்று எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். ජනාධිපති අරමුදල කියන්නේ ජනතාවගේ අරමුදලක්. ஜனாதிபதி நிதியம் என்பது அது மக்களின் நிதியமாகும். ජනාධිපතිතුමාට ඕනේ ජනතාවට මේ අරමුදලේ ප්‍රතිලාභ දෙන්න. ஜனாதிபதிக்கு தேவைப்படுகின்றது மக்களுக்கு இந்த நிதியத்தை பயன்படுத்துவதற்கு. ලංකාවේ සියලු ජනතාවට සමානව ජනාධිපති අරමුදලෙන් සලකන්න ඕන කියලා පාලක මණ්ඩලය කල්පනා කරනවා. நிர்வாக குழு இலங்கையில் உள்ள சகல மக்களும் சமனாக இந்த ஜனாதிபதி நிதியத்தை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். ஜனாதிபதி நிதியத்தினுடைய சேவையை விரைவுபடுத்துகின்ற செயற்பாடு என்பது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு மைல்கல்லாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. நான் பிரதேச செயலாளராக இருந்த காலங்களிலே இந்த ஜனாதிபதி நிதியத்துக்கு அப்பொழுது அந்த சுத்தமான காலங்கள் 93-94 அந்த காலங்களிலே அவர்கள் எங்களிடம் விண்ணப்பித்து போட்டு அவர்கள் கஷ்டப்பட்டு தான் கொழும்புக்கு போகிறதே எனக்கு ஞாபகம். போய் கொழும்புக்கு தான் போகிறது. வந்த பிரியாண சரியான கஷ்டப்பட்டு போய் அங்கே வந்து பணத்தை செலவழித்து கஷ்டப்பட்டு வாழ்றது மிக ஒரு கஷ்டமான ஒரு காரியம் அங்கே நடந்தது.
அவை இதொரு மிக ஒரு முக்கியமான ஒரு செயற்பாடாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கின்றது. அவை இதில் 2 விடயம் இருக்கு. ஒன்று ஒரு விரைவான சேவை என்பது மக்களுடைய தேவைக்கு இந்த மாதிரி உடனடியாக கிடைக்க மாட்டது. அநேகமாக எனக்கு தெரியும் முந்தின காலங்களில் அந்த வைத்திய இதயத்துக்கு விண்ணப்பித்து போட்டு அவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள், இவ்வளவு காலம் பார்த்து கொண்டிருப்பதற்கான இருந்தது. அவை ஒரு மிக விரைவான சேவையாக கருகின்றது. ஒன்று மிக விரைவு. 2வது அவர்கள் அங்க போக தேவையில்லை, ஜனாதிபதி மாளிகைக்கு போக தேவையில்லை, இங்கேயே அவர்கள் பிரியை செயலர்களாக அந்த தேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அவ்வாறான ஒரு தேவை. அவை நாங்கள் ஜனாதிபதி அவர்களுக்கு நாங்கள் மிக கடமைப்பட்டுக்கிறோம், நன்றியுடையவர்களாக இருக்கிறோம். இந்த சேவையை மக்கள் பால் செயல்படுத்துவதற்கு அவர் 2 சொல்லிக் கொள்வது அரசு சேவை ஒரு மக்கள் நம்பிக்கை வைக்கக்கூடியதாக சேவையாக இருக்கும் என்றால் அடிக்கடி ஜனாதிபதி அவர் சொல்லிக் கொள்வது நாங்கள் சொல்வதும் அதுதான். ஏனென்றால் அதிகமான சேவைகள் விரிவாக நடப்பதில்லை என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அவை இந்த சேவை மக்களுடைய சேவைகளிலும் மிக விரைவாக நடக்க வேண்டும். அது மட்டுமல்ல அவருடைய சேவைகள் உடனடியாக நிறைவு செய்யப்பட வேண்டும். அந்த வகையிலே இந்த ஜனாதிபதியின் நிதியத்தினுடைய இந்த நிகழ்வு இந்த வடமாநிலத்தில் இருக்கின்ற செயலாளர்களுக்கு இது வழங்கப்படுகின்ற இதை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு செயற்பாடாக இருக்கிறது. அவை இன்று மதியத்திலிருந்து இதை நாங்கள் எங்களுடைய மாகாண மட்டத்தில் இருக்கிற எல்லா பெரிய செயல்களும் செயல்படக்கூடியதாக இருக்கும். அவை இந்த இதன்பால் வேலை செய்கின்ற அவ்வளவு எங்களுடைய மக்கள் அது தனிய வைத்திய சேவைக்கு மட்டுமல்ல, மற்ற ஏனைய தேவைகளுக்கும் இந்த ஜனாதிபதி நிதியினாலே அவர்கள் உதவியை பெற முடியும். அதாவது முக்கியமாக கல்விக்கான ஏதாவது தேவைகள், மற்றும் வாழ்வாதாரத்துக்கான சேவைகள், மற்றும் வறுமை கணிப்பு சம்பந்தமான சேவைகளை கூட இதில் பெற்றுக்கொள்ள முடியும். அவை இந்த சேவையானது மக்கள் தங்களுடைய பெரிய செயலகங்கள் ஊடாகவே தங்களுடைய தேவைகளுடைய நிறைவேற்றிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அரசு யந்திரம் எல்லாமே ஒரு இடத்தில் மாத்திரமே மையப்பட்டு எங்களுக்கு எடுத்துக்கொண்டால் ஜனாதிபதி நிதியத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது வேறு விதமான சிகிச்சைகளை பெற வேண்டுமா, அல்லது கண் சிகிச்சை பெற வேண்டுமா, பாஸ்போர்ட் எடுக்க வேண்டுமா, அல்லது இதெல்லாமே கொழும்பை மாத்திரமே மையமாகும். அதனால்தான் நாங்கள் தொடர்ச்சியாக இருக்கின்றோம். எங்களுக்கு அதிகார பரவலாகும், அதிகாரத்தை மக்களுக்கு பகிர்ந்து ஜனாதிபதி அடிக்கடி கூறுகின்றோம், அதிகாரம் மக்களுக்கு செல்ல வேண்டுமே தவிர அரசியல்வாதிகள் அந்த வேலையில் ஒன்றுதான் இன்றிலிருந்து ஜனாதிபதி நிதியம் கொழும்பை மாத்திரம் மையமாக கொண்டிருந்த அந்த 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 அதிகாரம் பரவலாக்கப்பட்டு கிராமங்களுக்கு வந்திருக்கிறது. அந்த கிராமத்தினுடைய அதிகாரிகள் வேறு யாருமல்ல, இங்கு இருக்கின்ற பிரதேச செயலாளர் அல்லது இருக்கின்ற கிராம சேவகர்கள். அப்ப நீங்கள் சரிவர இயங்குவீர்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த அதிகாரத்தின் மூலமாக நல்ல முறையில் மக்கள் பயன்பெற்றுக் கொள்ள முடியும். ஜனாதிபதி இது மாத்திரமல்ல, நான் முதலில் சொன்னது போல இதனால் வரைக்கும் எங்களுடைய கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் நாங்கள் கொழும்பைக்கே செல்ல வேண்டும், அதையும் மாற்ற இன்னும் சில வாரங்களில் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் அதற்கான வேலைகளை ஆரம்பிக்கிறது.